Assalamualaikum and hello everyone. எல்லாருக்கும் ரமலான் முபாரக். வெல்கம் பேக் டு அவர் சேனல் டேஸ்ட் ஆஃப் தமிழ் ஃபுட். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நானும் நல்லா இருக்கேன். அண்ட் ரமலான் ஸ்டார்ட் ஆகி அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் நல்லபடியாக போயிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் எனக்கும் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக போயிட்டு இருக்குது. அண்ட் இன்னைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா ரமலான் ஃபஸ்ட் டே வந்து எடுத்த ஒரு வீடியோ தான். ஸோ சுகூர்லேருந்து ஃபஸ்ட்டு டே இஃப்தார் வரையும் நான் என்னென்னலாம் குக் பண்ணேன், எப்படி போச்சுங்கிறது ஒரு ஒன் டே விலாகாக அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ ரமலானுக்கு மொதல் நாள் பார்த்திங்கன்னா குட்டியாக ஒரு பிளேட் மட்டும் டெக்கர் பண்ணிவிட்டு லைட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஹேங் பண்ணிவிட்டேன். அன்னைக்கு மொதல் நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் நோன்புங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு. கரெக்டாக பார்த்திங்கன்னா இஷாக்கு பாங் சொல்கிறதுக்கு முன்னாடி தான் பார்த்திங்கன்னா நோன்புங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ நோன்புன்னு கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து சஹருக்காக ஃபுட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ குயிக்காக சஹருக்கு சாப்பாடு செஞ்சு முடிச்சுட்டு தராவியை வேறு போகணுன்னு சொல்லிட்டு உடனே பார்த்தீங்கன்னா இந்த சஹருக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சஹருக்கு வந்து என்ன செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷனாகவே இருந்தது. ஸோ மட்டன் செய்யலாமா இல்லைனாக்கா சாம்பார் மாதிரி சிம்பிளாக வச்சிடலாமான்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஸ்கஷனில் போயிட்டு இருந்தது. சரி சாம்பார் வச்சு மட்டன் சுக்கா மாதிரி செஞ்சிடலாமேன்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பேபி பொட்டேட்டோவும் இருந்தது. அதில் வறுவல் மாதிரி ஏதாவது செய்யலாமேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த பேபி பொட்டேட்டோ எல்லாத்தையும் எடுத்து பார்த்திங்கன்னா குக்கரில் வேக வச்சு எடுத்துடலான்னு சொல்லிட்டு நான் இங்கே ஆன் பண்ணி கேஸில் வச்சுட்டேன். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா வறுவல் மாதிரி செய்யலாமேன்னு சொல்லிட்டு மசாலாலாம் அரைச்சி போட்டால் நல்லாயிருக்குமேன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அதை வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை பார்த்திங்கன்னா வேக வச்சுட்டேன். அண்ட் வெங்காயம் தக்காளியெலாம் வந்து எடுத்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா சாம்பாருக்காக வந்து முள்ளங்கி அவரைக்காய் போட்டு சாம்பார் வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு இங்கே நான் வந்து காயெல்லாம் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் மட்டனும் பார்த்திங்கன்னா அங்கே இருந்தது. மட்டன் கிரேவி மாதிரி செய்யாமல் சுக்கா மாதிரி டைப்பில் வந்து ட்ரை பண்ணலாம், இந்த சாம்பாருக்கு வந்து நல்லாயிருக்குமேன்னு சொல்லிட்டு சைட் டிஷ்ஷாக வந்து மட்டன் சுக்கா தான் வந்து அன்னைக்கா வந்து நான் சகருக்கு செஞ்சுருந்தேன். அதாவது ஃபஸ்ட்டு சகருக்கு நான் செஞ்சுருந்தேன். அண்ட் நோன்பில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நான்வெஜ் தான் அதிகமாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டேவே வந்து நான்வெஜ் வந்து சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், சாம்பார் மாதிரி போட்டுடலாமேன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு தான் வந்து சாம்பார் வந்து போட்டிருந்தேன். அண்ட் லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷனாக நான் சில ஐட்டம்லாம் வந்து இஃப்தார் அண்டு சஹருக்காக நான் செஞ்சு வச்சுருந்தேன். அதில் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க சஹர் ஃபுட்டுக்கு வந்து நீங்கள் சிக்கனை போடாமல் வந்து ஒன்லி அந்த மசாலா மட்டும் நீங்கள் போட்டு ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்க சொல்கிறதும் பார்த்திங்கன்னா கரெக்ட் தான். பட் நான் எதுக்கு சிக்கன் போட்டேன்னா ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன். இந்த நோன்பு 1 இல்லைனா 2 பார்த்திங்கன்னா செஞ்சிடலாங்கிற ஒரு ஐடியாவில் தான் பார்த்திங்கன்னா சிக்கனை பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். அதை பார்த்திங்கன்னா செகண்ட் சகர் அன்னைக்கே நான் வந்து செஞ்சுட்டேன். சகருக்காக பார்த்திங்கன்னா அந்த ப்ரீமிக்ஸில் செஞ்சு வச்சுருந்த அந்த சிக்கன் கிரேவி வச்சு பிரியாணி நான் வந்து செஞ்சுட்டேன். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வர விலாகில் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் எப்படி வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணி நான் சஹருக்காக அதை நான் ப்ரிப்பேர் பண்ணேன்னு சொல்லிட்டு. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா பேபி பொட்டேட்டோ வேக வச்சேன் இல்லையா, அதை வந்து ஒரு 2 விசில் வந்ததுக்கு அப்புறம் அதை வடிகட்டிட்டு அதே குக்கரில் பார்த்தீங்கன்னா பருப்பு வேக வச்சுட்டேன் சாம்பாருக்காண்டி. அண்ட் அதே லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷனில் வந்து பாக்கெட்டில் வந்து உள்ள ஸ்டஃபிங் பண்ணி நான் வந்து செஞ்சுருந்தேன், மஷ்ரூம் ஷெஃப் பாக்கெட்டுன்னு சொல்லிட்டு. அதை வந்து நிறைய பேர் பார்த்துட்டு நான் இதை ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தீங்க. ஃபஸ்ட்டு நோன்பு அன்னைக்கு நான் அதை மாதிரி செஞ்சுருந்தேன் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் மஷ்ரூம் மட்டும் இல்லை, அதில் நீங்கள் சிக்கன் கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா வெஜ்ஜில் பார்த்திங்கன்னா ஒன்லி அந்த உருளைக்கிழங்கு வெங்காயமும் அது மட்டும் வச்சு கூட நீங்கள் செய்யலாம். அதுவுமே பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு நல்லா தான் இருக்கும். அண்ட் இங்கே பார்த்திங்கன்னா சாம்பாருக்காண்டி கட் பண்ண காயெல்லாம் சேர்த்துட்டு மசாலா போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் மசாலான்னு பார்த்திங்கன்னா இதில் வந்து மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒன்ஸ் இதை பார்த்திங்கன்னா காயோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து தேவையான அளவு சேர்த்துக்கிட்டு அண்ட் உப்பு பார்த்திங்கன்னா கடைசியாக சேர்த்துட்டேன். அண்ட் சாம்பார் பார்த்திங்கன்னா அதிகமாகலாம் வைக்கல, ஜஸ்ட்டு சகருக்கு மட்டும் தேவையான அளவு வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கம்மியாக தான் வந்து வச்சுருந்தேன். ஏன்னா ஒரு தடவை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஒரு வேளைக்கு மட்டும் போதுமான சாம்பார் மட்டும் வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் அங்கே வச்சுருந்தேன். அண்ட் இங்கே பருப்பும் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு, மசிச்சு விட்டுடலாமேன்னு சொல்லிட்டு ஒன்ஸ் நல்லா மசிச்சு விட்டுட்டேன். அண்ட் இங்கே பேபி பொட்டேட்டோ வந்து நான் வேக வச்சுருந்தேன் இல்லையா, அதை நான் உரித்து வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு தோலெல்லாம் இங்கே பார்த்திங்கன்னா நான் பீல் பண்ணிகிட்டு இருந்தேன். அது இது உரிக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா போதும்னு ஆயிடுச்சு. அது அந்த தோல் பார்த்திங்கன்னா வரவே மாட்டேன்ருச்சு, கொஞ்சம் வந்து அழுத்தமாக இருக்கிற போல தான் இருந்தது. மேபி நான் இன்னொரு விசில் விட்டுருந்தா இது நல்லா தோல் உரிக்க வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு வழியாக இந்த பேபி பொட்டேட்டோட தோலெல்லாம் வந்து பீல் பண்ணிவிட்டு அதுக்கான மசாலாவை வந்து நான் இங்கே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
அண்ட் இந்த பேபி பொட்டேட்டோ வறுவலுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மசாலா ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து அரைச்சி போட்டால் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இதில் நான் என்னென்ன மசாலாலாம் வந்து அரைச்சி நான் எப்படி அந்த பேபி பொட்டேட்டோ செஞ்சேங்கிறத ஒரு மினி ஷார்ட்ஸாக உங்களுக்கு கூட நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கு நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த மினி ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் இங்கே ஃபஸ்ட்டு அதே பேனில் பார்த்திங்கன்னா சாம்பாரை தாளித்து விட்டுடலாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாம் போட்டு வெங்காயம்லாம் போட்டு தாளித்து விட்டுட்டு இருந்தேன். அண்ட் மீன்வெல் சைடில் பார்த்தீங்கன்னா கீரை வந்து கிடச்சிருந்தது. ஸோ அந்த கீரையை வந்து கொஞ்சமாக வதக்கிடலாமேன்னு சொல்லிட்டு சைட் பை சைடு அதுவும் ஒரு வேலை வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா இது முடிச்சுட்டு தராவியாவுக்கு வந்து லேட் ஆகிடும், தராவியும் ப்ரே பண்ண போகணுன்னு சொல்லிட்டு குயிக்காக வந்து சஹருக்கான ஃபுட்டை வந்து அன்றைக்கி வந்து செஞ்சிட்டு இருந்தோம். ஸோ சாம்பாரும் ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது சஹர் நேரத்தில் நான் ப்ரீ ஹீட் பண்ணி அப்படியே நான் வச்சுருவேன். ஆனால் அதே பேனில் பார்த்தீங்கன்னா இந்த பேபி பொட்டேட்டோ இருக்கு இல்லையா, அதை வந்து வறுத்து எடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு பேபி பொட்டேட்டோ வறுவலும் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த பேபி பொட்டேட்டோட ரெசிபி வந்து லாங்குக்கு நான் வந்து ஷூட் பண்ணல, ஷார்ட்ஸில் மட்டும் போடலான்னு சொல்லிட்டு நான் வீடியோ ஆங்கில் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ்க்கு மட்டும்தான் வச்சு எடுத்தேன். ஸோ ஸ்பெஷல் மசாலா தான் இதுக்கு வந்து ஹைலைட்டு. அண்ட் என்னென்ன மசாலாலாம் நான் போட்டு இந்த பேபி பொட்டேட்டோ செய்கிறேங்கிறத வந்து மினி ஷார்ட்ஸில் கண்டிப்பாக வந்து டேஸ்ட் ஆஃப் தமிழ் ஃபுட்டுங்கிற பேஜை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் கீரையும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து செஞ்சு முடிச்சாச்சு. மேலே தேங்காய் துருவலை மட்டும் போட்டுட்டா அது ஃபினிஷிங் அது வந்து முடிஞ்சிடும். ஆனால் அதே போல் மட்டன் சுக்காவோட ரெசிபியும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷார்ட்ஸுக்கு தான் வந்து வீடியோ எடுத்துருக்கிறேன். இன்ஷால்லா அதையும் பார்த்தீங்கன்னா நான் மினி ஷார்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் சஹர் ஃபுட்லாம் வந்து செஞ்சு முடிச்சுட்டு வந்து தராவியாவுக்கு போய் தொழுதுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தராவியாவுக்கு தான் போயிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு தராவியா அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரையும் பார்த்துட்டு நல்லபடியாக தொழுதுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்தாச்சு. ஸோ சஹருக்கு டைமில் பார்த்திங்கன்னா எந்திரிச்சு தஹஜத் தொழுதுட்டு சஹர் ஃபுட்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன் இல்லையா, அதெல்லாம் ஹீட் பண்ணிவிட்டு டேபிளில் அரேஞ்ச் பண்ணிடலான்னு சொல்லிட்டு டேபிளில் வச்சுட்டேன். ஸோ சாம்பார், மட்டன் சுக்கா, உருளைக்கிழங்கு வறுவல், ஒயிட் ரைஸ் தான் அன்றைக்கி செஞ்சுருந்தேன். அண்ட் கீரை, கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் மட்டும் நான் வந்து பிளேட்டில் வச்சுருந்தேன். இந்த மாதுளை, ஆரஞ்சு மட்டும் இருந்தது, அது மட்டும் வந்து வச்சுருந்தேன். அன்றைக்கி வாழைப்பழம் இல்லை, ஸோ அதனால் வந்து இந்த ஃப்ரூட் வைக்கலாமேன்னு சொல்லிட்டு இது மட்டும் வச்சுருந்தேன். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் ஃபஸ்ட்டு சஹர் வந்து நல்லபடியாக வந்து நிறைவேற்றி நல்லபடியாக நோன்பும் வச்சாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இந்த மேக் அண்ட் ஃப்ரீஸ் மெத்தடில் ப்ரிப்பரேஷனில் செஞ்ச ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வந்து நல்லா ஃப்ரீஸ் ஆகிருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதை அன்ஃப்ரீஸ் பண்ணி வந்து இன்றைக்கி இஃப்தாருக்காக செஞ்சிடலாம், ஃபஸ்ட் டேவே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எல்லாமே நல்லா வந்து ஃப்ரீஸ் ஆகியிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இஃப்தாருக்கு ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நான் எடுத்து வெளியே வச்சுட்டேன். ஸோ அப்போ தான் வந்து அன்ஃப்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு. அண்ட் இதை வந்து ஒரு 6-6:15 கிட்ட பார்த்தீங்கன்னா நோன்பு திறக்கிற நேரத்தில் வந்து ஃப்ரை பண்ணி மட்டும் எடுத்துடலான்னு சொல்லிட்டு அதை அப்படியே விட்டுட்டேன். ஆனால் அதுக்கு முன்னாடி மார்னிங்கே பார்த்தீங்கன்னா இந்த அகர் கடல் பாசி இருக்கு இல்லையா, அதை வந்து லேயர் புட்டிங்கில் வந்து ஜெல்லி டைப்பில் வந்து செட் பண்ணி வைக்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்து அதை வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அகரை குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கிறேன். அதை தான் பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி ஹீட் ஆனதும் போட்டிங்கன்னா சீக்கிரம் கரைஞ்சிரும். அதனால தான் வந்து எப்போதுமே இந்த அகரை வந்து தண்ணியில் வந்து ஒன்ஸ் வந்து நான் முக்கி ஊற வச்சுருவேன். அண்ட் இங்கே வந்து பேனில் பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சுருக்கேன். இது ஹீட் ஆனதும் நான் சோக் பண்ணி வச்சுருக்கிற அகரை வந்து இதில் சேர்த்துட்டு ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நார்மலாக நம்ம கடல் பாசி வீட்டில் செய்வோம் இல்லையா, அதை போல் வந்து நான் இங்கே வந்து செஞ்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சுகர் தேவையான அளவும் சேர்த்துட்டு சுகர் கரையும்படி ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ப்ரோக்கன் ஜெல்லி செய்யலான்னு சொல்லிட்டு நான் இங்கே ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன். இந்த ட்ரை கலரில் பார்த்தீங்கன்னா ஜெல்லி ரெடி பண்ணிவிட்டு இதுலேயே இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரும் நான் வந்து ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த அகரை வந்து 150 கிராம் அளவுக்கு வந்து சேர்த்துருக்கிறேன். அண்ட் இங்கே சுகர் அகரை சேர்த்து அகரை எல்லாம் ஒன்ஸ் நல்லா வந்து கரைஞ்சதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா நான் ட்ரை கலரில் ப்ரோக்கன் ஜெல்லி செய்ய போகிறேன்னுக்கிறேன் இல்லையா, அதுக்காக கொஞ்சமாக அகரை மட்டும் நான் வந்து ஒரு பவுலில் தனியாக எடுத்துக்கிறேன். இதை பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் 3 கலர் மிக்ஸ் பண்ணி ட்ரை கலரை வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். நார்மலாக இந்த ப்ரோக்கன் ஜெல்லி பார்த்தீங்கன்னா ஜெல்லி, அதாவது ஃப்ளேவர் ஜெல்லி இருக்கு இல்லையா, இந்த மேங்கோ, ஸ்ட்ராபெரி அந்த ஜெல்லி இருக்கு இல்லையா, அதில் தான் பார்த்திங்கன்னா இந்த ப்ரோக்கன் ஜெல்லி செய்வாங்க. பட் நான் வந்து அந்த ஜெல்லி பவுட்ரு எதுவுமே இல்லைங்கிறதுனால இந்த அகர்லேயே நம்ம ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு தான் வந்து செஞ்சுருக்கிறேன்.
அண்ட் நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த ஜெல்லி பவுடர்லாம் இல்லைன்னா இந்த நார்மல் கடல் பாசி அகரகர் இருக்கு இல்லையா, அதுலேயே பார்த்தீங்கன்னா புரோக்கன் ஜெல்லி செய்யலாங்கிற மெத்தடில் தான் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் காமிக்கிறேன். நான் இந்த புரோக்கன் ஜெல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து லாஸ்ட் ரமலான்லேயே நான் செஞ்சுருப்பேன். அதையும் பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போட்டிருப்பேன். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கலரில் வந்து பார்த்திங்கன்னா பவுல் வந்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் அகரகரை சேர்த்துட்டு. ஸோ உங்ககிட்ட என்ன கலர் பவுடர் இருக்கோ அதை நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து க்ரீன், எல்லோ, ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு 3 ஃபுட் கலர் என்கிட்ட இருந்ததை வந்து சேர்த்துருக்குறேன். இதை ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சா நல்லாவே செட் ஆயிரும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீதி இருக்கிற அந்த அகரகர் இருக்கு இல்லையா, அதில் வந்து கொஞ்சமாக பால் மட்டும் நான் மிக்ஸ் பண்ணி வந்து கேஸ் ஸ்டவ்வில் அப்படியே வச்சுருந்தேன். அப்போ தான் வந்து அதை செட் ஆகாமல் இருக்கும்னு சொல்லிட்டு. அண்ட் இங்கே ஒரு பெரிய ட்ரேயில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் ஒரு 10 நிமிஷம் எடுத்த இந்த ஜெல்லியை பார்த்தீங்கன்னா நல்லா க்யூப் ஷேப்க்கு சின்னதாக இதை போல் நான் வந்து குட்டி குட்டி பீசஸாக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். அண்ட் இது உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், இது கொஞ்சம் வேலை மெடுக்கிட்டு வேலை தான். இதுக்கு வந்து கடல் பாசி அப்படியே காய்ச்சி மோல்டரில் ஊற்றி நம்ம கட் பண்ணி சாப்பிட்றலாமே, எதுக்கு இது மாதிரிலாம் செஞ்சுட்டுன்னு சொல்லிட்டு. பட் வீட்டில் இருக்கிற குட்டீஸ் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுத்தா அவங்களும் குஷியாகிடுவாங்கள்ல. ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் மெனக்கட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இப்படி செய்கிறது. ஸோ உங்கள் வீட்டு குட்டீஸ் வந்து விரும்பி இந்த மாதிரி கலர்ஃபுல் ஐட்டம்லாம் சாப்பிடுவாங்கன்னா கண்டிப்பாக கடல் பாசியை வந்து இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் செஞ்சு கொடுங்க. நார்மல் கடல் பாசி இருந்தால் அவங்க திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இதை மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது செஞ்சு கொடுத்தா அவங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுக்குறது. அண்ட் இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பேலன்ஸு அந்த பால் சேர்த்து அகரகரை வந்து மேலே மோல்டரில் ஃபுல்லாக இது போல் நான் ஊற்றிட்டு செட் பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் பார்த்திங்கன்னா ஒரு 1 hour அப்படியே இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அண்ட் 1 hourக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா நல்லாவே செட் ஆகிடுச்சு. இது அன்மோல்டு பண்ணிட்டு குட்டி குட்டி பீசஸாக பார்த்திங்கன்னா க்யூப் ஷேப்பில் நான் வந்து கட் பண்ணி எடுத்தேன். புரோக்கன் ஜெல்லி வந்து ரெடி ஆகிடும். அண்ட் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த உள்ளே இருக்கிற கலர் ஜெல்லி இருக்கு இல்லையா, இதை வந்து ஜெல்லி பவுட்ரு, ஜெல்லி மிக்ஸ், ரெடிமேட் மிக்ஸ் பவுடர் இருக்கு இல்லையா, அதில் கூட நீங்கள் செய்யலாம். பட் என்கிட்ட அது இல்லாததுனால இந்த கடல் பாசியை வச்சு புரோக்கன் ஜெல்லி செய்யலாமேன்னு சொல்லிட்டு தான் வந்து ஒரு ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது இந்த புரோக்கன் ஜெல்லி. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இந்த புரோக்கன் ஜெல்லி ரெசிப்பியை அகரகர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு டே இந்த புரோக்கன் ஜெல்லி அகரகர் வந்து செட் பண்ணி முடிச்சிட்டேன். ஆனால் அரவுண்டு ஒரு 6 o'clock கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரைட் ஐட்டம்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ரீசர்லேருந்து எடுத்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லாவே அன்ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. நான் முதல்ல எடுத்திருந்தப்ப எப்படி வந்து ஃப்ரீஸ் ஆகி இருந்திருக்குன்னு நீங்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அன்ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. அண்ட் இங்கே வந்து கடாயில் எண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தான் வேலை. ஸோ ரொம்பவே வந்து சிம்பிளான ஒரு வேலையாக முடிஞ்சிடுச்சு. ஆனால் அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த சீஸ் பாலாக இருக்கட்டும், இல்லைனா சமோசா, அந்த பாக்கெட்லாம் பார்த்திங்கன்னா ஒரே டைமில் வந்து எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஸோ ஒரு 2 days முன்னாடி ஃப்ரீயாக இருக்கும் போது இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இஃப்தார் டைமில் உங்களுக்கு வந்து செய்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு செய்கிறது. ஸோ ரொம்ப நாள் பார்த்திங்கன்னா நான் அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க மாட்டேன். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1 weekக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இந்த ப்ரீ ப்ரிப்பரேஷனில் செஞ்ச ஐட்டம்லாம் வந்து நான் செஞ்சு முடிச்சிடுவேன். அண்ட் நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிற உமனாக, பிஸியாக இருக்கிற உமனாக இருந்தீங்கன்னா கடையில் வாங்கி செய்கிறத விட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த போல் நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டு வீட்லேயே பார்த்திங்கன்னா மேக் அண்ட் ஃப்ரீஸ் மெத்தடில் வந்து செய்யலாம். இதுவுமே பார்த்திங்கன்னா அன்ஹெல்த்தி தான். பட் கடையில் வாங்குறதை விட இது நம்ம கையாட்டியே செஞ்சு ஃப்ரீஸ் பண்ணி நம்ம செய்கிறோம் இல்லையா, அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொஞ்சமாக வந்து ஹெல்த்தியாகவும் இருக்குங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட வந்து இதை வந்து சாப்பிட்லாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சீஸ் பாலை போட்டு எடுத்துடலான்னு சொல்லிட்டு சீஸ் பாலை போட்டு எடுத்துட்டேன். அண்ட் அதே சட்டியில் பார்த்திங்கன்னா சமோசா வந்து மேக் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் ஃப்ரை பண்ணி வச்சிடலாமேன்னு சொல்லிட்டு அதையும் ஃப்ரை பண்ணி பார்த்துட்டேன். அண்ட் இந்த சமோசாவில் பார்த்திங்கன்னா ஆனியன் மட்டும் வச்சு நான் செஞ்சுருந்தேன். அண்ட் இந்த ப்ரிப்பரேஷன் வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கீழே இருக்கிற லிங்க்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ இருக்கும். நான் லாஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் வீடியோவாக வந்து நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். அதுலேருந்து தான் பார்த்திங்கன்னா இந்த இஃப்தார் ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் வந்து குயிக்காக செய்கிறதுக்கு வந்து எனக்கு ஈஸியாக இருந்தது. அண்ட் என்னோடய ஃபேவரெட்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த மஷ்ரூம் பாக்கெட் தான். இதில் பார்த்திங்கன்னா மஷ்ரூம் ஸ்டஃப்டு பண்ணி மேலே சீஸ் க்யூப் மட்டும் வச்சுட்டு இந்த போல் வந்து செஞ்சுருந்தேன். அண்ட் இது தான் பார்த்திங்கன்னா எனக்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்து. ஃபேமிலிக்கும் பார்த்திங்கன்னா இந்த பாக்கெட் சமோசா வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க.
அண்ட் இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த பிக்சர் வந்து டேஸ்ட் ஆஃப் தமிழ் ஃபுட்டுங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அல்ஹம்துலில்லாஹ் ஃபஸ்ட்டு இஃப்தார் பார்த்தீங்கன்னா இப்படி தான் போச்சு. ப்ரிப்பரேஷனாக செஞ்சு வச்சாச்சு. சீஸ் பால், சமோசா அண்ட் பாக்கெட் சமோசா ஃபுல்லாக வந்து செஞ்சு முடிச்சாச்சு. அண்ட் புரோக்கன் ஜெல்லியும் பார்த்தீங்கன்னா நான் வந்து செட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அதுவும் வந்து இஃப்தாருக்காக ரெடி பண்ணியாச்சு. அண்ட் என்ன தான் இவ்வளோ ஐட்டம் இஃப்தாருக்காக நம்ம செஞ்சாலும் நோன்பு கஞ்சி இல்லைன்னா ஒரு திருப்திங்கிறதே இருக்காது. ஸோ பள்ளிவாசலில் வாங்கின நோன்பு கஞ்சும் பார்த்திங்கன்னா கிடச்சிருந்தது. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் அன்றைக்கான ஃபஸ்ட்டு இஃப்தார் வந்து இப்படி தான் போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரெசிபி விலாக்ஸ் வருவாங்க. அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.